ஆல்ரெடி ரெண்டு பீசஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீசஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ வந்து பட்டி ஜாயின் பண்ணுறது. பட்டி வந்து இந்த மாதிரி, இது ஃப்ரண்ட் பீஸு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃப்ரண்ட் பீஸு, இதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் பீஸ்க்குள்ள கார்னரை இதில் வச்சு தைக்கணும். ஆக்சுவலாக இது வந்து அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கும், நம்ம தெரியாத மாதிரியும் தைக்கலாம். அது நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்கிறேன். இந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு, அதாவது ஒரு முக்கோணம் மாதிரி வேணும். இந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இப்படியே வச்சு தைச்சிட்டு வந்துட்டு இந்த பீஸை வந்து உள்ளே தள்ளிக்கோங்க. தள்ளிவிட்டு இது கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுதான்னு பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை இப்படி எடுத்து விட்டுட்டு படித்தையில் ஒன்று போட்டுருங்க. மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு, ஃப்ரண்ட் சைடு வச்சுக்கோங்க. அது மேலே இந்த இதை வச்சுருங்க, மெட்டீரியல் வச்சுருங்க. வச்சு அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சில் இப்படி தைச்சிட்டு வந்துடுங்க. இதே மாதிரி ஃபுல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு படி தையல் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு காஜா பட்டி வைக்கிறது. இந்த மாதிரி ஒரு எத்தனை இன்ச்சு, ஒரு 3-4 இன்ச்சுக்குள்ளே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு கொஞ்சோடு லைட்டாக மடித்து இது மேலே வச்சு இதை தைச்சிக்கோங்க. கீழே ஒரு 1/4 இன்ச்சு, மேலே ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சிருங்க. படித்தையில் ஒன்று போட்டுருங்க. இப்படி ஃபோல்டு பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல எங்கே தையல் போட்டோமோ அந்த இடத்துல இப்படி வைங்க. வச்சுட்டு இந்த கார்னரை ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வி கட் மாதிரி கொடுங்க. விவியாக போடுறது. டேரெக்டாக நீங்கள் தையல் போட்டுட்டு காஜா வைக்கிறனால வச்சுக்கலாம். நான் வி கட் மாதிரி வைப்பேன். அந்த மாதிரி வி கட் வச்சுக்கோங்க. வி கட் வச்சு நம்ம எம்மிங் பண்ண வேண்டிய வேலை இல்லை. இந்த மாதிரி சென்டர் பார்த்து நடுவு பார்த்து மார்க் பண்ணி வைங்க. இப்போ நான் தைக்கிறதுக்கு எப்போவுமே தைச்சதுனால எனக்கு மார்க்கிங் தேவையில்லை. நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு செய்யுங்க. வி கட் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். எல்லாமே ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி உங்களுக்கு தெரியலனா இந்த மாதிரி பண்ணிவிட்டு எங்கே சென்டர் இருக்குதுன்னு சொல்லி மார்க் பண்ணி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஊக்குப்பட்டி. அதுலேயும் அதே மாதிரி தான், ஆனால் ஒரு 2 இன்ச்சு இருந்தால் போதும். 2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு சின்னதாக ஒரு ஃபோல்டு, கீழே ஒரு 1/4 இன்ச்சு ஃபோல்டிங் பண்ணி மடிச்சிருங்க. படித்தையில் போட்டுக்கோங்க. அதை மடித்து திரும்பியும் மெயின் கிளாத்தில் கார்னரில் போட்டுக்கோங்க. இது போட்டால் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா பார்க்க அழகாக இருக்கும். பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு இதை மடித்து ஃபுல்லாக அடித்து விட்டுருங்க. ஊக்குப்பட்டி முடிஞ்சது. இதில் ஊக்குப்பட்டியும் காஜாப்பட்டியும் ஒரே மாதிரி அளவில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. சப்போஸ் கூட குறைய இருந்துச்சுன்னா எங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி அந்த மாதிரி வராது, வந்துச்சுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் அந்த மாதிரி வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்லீவில் இந்த மாதிரி நாச்சு கொடுத்துருக்கோம்ல சென்டர் பாயிண்ட்டு, அதையும் ஷோல்டரில் உள்ளதையும் சேர்த்து
ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லீவ் நல்லா அழகாக ரவுண்டாக இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. 2 தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பேக் சைடு அது ஃப்ரண்ட் அடிச்சு முடிச்சாச்சு. இப்போ பேக் சைடு அதுவும் 2 தையல். எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. கிளியராக தெரியணுன்றதுக்காக நான் இன்னொரு கலர் நூல் போட்டிருக்கேன். தெரியுதுங்களா? இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சைடு அடிச்சுக்கோங்க.